மலேசியாவில் உள்ள அழகான தீவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மலேசியாவில் கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். அதுதான் இந்த தீவு. ஸோ இந்த தீவோட நேம் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, டியமான். பளிங்கு போன்ற நீளம் பூத்த கடல், அடர்ந்த காடுகள் மற்றும் அமைதியான சூழல், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா அது தியமான் தீவு தான். இந்த வீடியோவில் நாம் எப்படி அங்கே போகிறது, என்னெல்லாம் பார்க்கலாம், பட்ஜெட் எவ்வளோ ஆகணும்னு கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையில் நாங்கள் தங்கியிருந்த இடத்த செக்அப் பண்ணிவிட்டு கீழே எல்லோரும் ஒரு கேப் புக் பண்ணி டெர்மினல் பெர்சபுடு சிலாட்டான் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க கிளம்பணும். இது டிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலாலம்பூர்லேயே இது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. அது மட்டும் இல்லை, இது மலேசியாவோட மிகப்பெரிய பேருந்து நிலையம் இதுதான். இது ரொம்ப மாடர்னான பஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லாமல் தான் நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த பஸ் ஸ்டாண்டோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்லாம், பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மேகி வாங்கினோம். ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஏண்டா வாங்கி சாப்பிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம பஸ்ஸும் வந்துருச்சு, சரி வாங்க எல்லோரும் பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் நம்ம லக்கேஜ் வைக்கிற இடம் அப்படின்லாம் பார்த்துட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் போய் உட்காந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி. ஆனால் அங்கே இருந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் இருந்துச்சு அந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 5 மணிக்கு நம்ம பஸ் ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்த ஒரு அட்மாஸ்பியர் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறது ஃபஸ்ட்டு அனுபவம். ஸோ அதை நான் வியப்பாகவே பார்த்தேன். இது நம்ம எங்கே போகிறோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தியமான் தீவுக்கு அப்படின்றதே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரிசர்ச் பண்ணி நான் ஓகே இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே போடுறேன். ஸோ பஸ் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் டைம் ஒரு 12 மணின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஒன்றுமே இல்லை, அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ட்ராவல் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா மரங்கள் செடிகள் எல்லாமே ஓகே. ரோடு மட்டும் நல்லா நீட்டாக இருந்துச்சு, குறை இல்லை. அதுக்கப்புறம் கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு ஆச்சு. ஏன்னா நம்ம போகிறது கிட்டத்தட்ட ஒரு கடல் ஏரியா தான். அது நம்ம மெர்சிங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி கடல் தான், அந்த மாதிரி தான். நம்ம அதில் ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம், பெரிய முறை. நம்ம இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ போக 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 எனக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்ககிட்ட நான் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக போகிறோம். ஸோ இறங்கியாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ஐ லவ் தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரி மெர்சிங் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஹில்ஸில் வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்மில் நடந்து போவோம். நம்ம ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம். இங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது நாளைக்கு தான் ஃபெரி. நம்ம அங்கே போகிறோம், அதில் போகிறோம், பயணிக்கிறோம். அங்கே வச்சுருக்காங்க மெர்சிங். நாங்கள் அப்படியே பேசிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ண ரூமை நோக்கி போயிட்டோம். நாங்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது என்னென்னா, மலேசியாவில் மார்னிங்கே பஸ் புக் பண்ணியிருந்து ஈவினிங் ஃபெரி டயத்துக்கு நைட்டு தியமான் தீவில் தங்கியிருந்தோம்னா எங்களுக்கு மெர்சிங்கில் செலவு பண்ண அமௌண்ட் மிச்சமாக இருக்கும். நீங்கள் இந்த தப்பை பண்ண வேணாம். மார்னிங்கே புக் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஃபெரியவும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபெரி ஆன்லைனில் புக் பண்ணால் 60 ரிங்கிட் தான் வருது. நாங்கள் ஸ்பாட்டில் போய் புக் பண்ணனால 75 ரிங்கிட் பெர்சனுக்கு ஆச்சு. 30 ரிங்கிட் டேக்ஸ் வேறு பண்ணாங்க. ஸோ ஒரு பெர்சனுக்கு 75 + 75 + 30 ரிங்கிட், இதுதான் அமௌண்ட்டு, டிக்கெட்டோடைய அமௌண்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறனால உங்களுக்கு 30 ரிங்கிட் சேவ் ஆகும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் சொல்லியிருக்காங்க. ஐலாண்ட் ட்ரிப் நல்லா தான் இருக்குது. என்ன வரும்போது கேமரா இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தனால ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டிஷர்ட் அப்படின்னா, ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ பாலி தான் பிளான் போட்டது. பாலி பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். இவங்க மலேசியாவிலே ஒரு ஐலாண்டு பார்த்துக்கலாம், ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு தேவை ஏதோ ஒரு ஐலாண்டு, அவ்வளோதான். இது மாதிரி மெர்சிங் ஹார்பர் சென்டர். நம்மளுக்கு ஃபெரி டைம் 4 மணி, மதியானம் 4 மணிக்கு. மணி இப்போ 1:30 ஆகுது. இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இங்கே தாங்க உட்காந்துருக்கணும். சூப்பர் ஏரியாங்க. ஒரு ஃபீல் நான் கிளைமேட் மாறி இப்போ வெயில் நல்ல வெயிலாக இருக்குது.
சடனாக வந்து மாறுது, டக்குன்னு மழை பெய்யுது. க்ளீனாக வச்சுருக்காங்க ரோடு. போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. போர்டிங் பாஸ் ஒரு 6 பேர்த்துக்கு எடுத்தாச்சு. குழந்தைக்கு கூட டிக்கெட் ஆகும். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. கேட் ஏ கேட் பி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம கேட் பியில் நிற்கிறோம். ஓகே, உள்ளே விட்டுட்டாங்க. ஐலாண்டு பேர் ஆமாம். ஆல்ரெடி ஒரு 3 ஃபெரி நிற்கிதுங்க. நம்மளுக்கு இதுதான். மலேசியாவில் இருக்கும் ஒரு மறைந்த சொர்க்கம்னே சொல்லலாம் இந்த தியோமன் ஐஸ்லாண்டை. நீல நிறக்கடல், மென்மையான வெள்ளை மணல், சுற்றிலும் பச்சை நிறக்காடுகள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கனவு உலகம் போல இருக்கும். மெயின் லேண்ட்ல இருந்து ஃபெர்ரியில் சில மணி நேரம் பயணம் பண்ணி இந்த அழகான தீவுக்கு செல்லலாம். இங்கே வந்தவுடன் ஃபர்ஸ்ட் ஃபீல் என்னன்னா அமைதி. சத்தம் இல்லை, கூட்டம் இல்லை, நம்ம மனசுக்கு ஓய்வு கிடைக்கும் ஒரு இடம் இந்த தியோமன் ஐஸ்லாண்ட். ஃபாஸ்ட்டாக போகிறாங்க தெரியுது, ஸ்பீடு கொஞ்ச நேரம் தான் வந்து ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அந்த அலையெல்லாம் பாருங்க, அப்படியே பிடிச்சி தண்ணி பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மார்னிங் எந்திரிச்சா தான் அதோடைய அழகை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். நைட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரில, மார்னிங் பார்ப்போம். தியோமன் தீவில் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் இதுதான். நம்ம 5 பேர் போனனால ஒரு தனியாக ஒரு வீடு மாதிரியே எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பிளேஸ். நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க இந்த இடத்த.
stay at Salang Village. Salang Village. Yeah, Famous. yeah, famous. Yeah. Macam pusat bandar lah. Kalau kampung lain tak ada. ஏதாவது புரியுதா? எனக்கு புரியல. பின்னாடி இருக்கிறவர் தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கான். அந்த வில்லேஜ் வந்து ஃபேமஸான நல்லா இருக்குன்றாரு. இங்கே உள்ளதுலேயே வந்து அந்த வில்லேஜுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க பார்க்க வருது. அப்புறம் என்னென்னா அந்த ரோடு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க. கடல் சொல்லவே தேவையில்ல, செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா வாட்டர்லாம் வந்து க்ளீன் ப்ளூ அண்ட் க்ரீன், டார்க் க்ரீன் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன், பட் நிறைய பேர் போட்டதில்லை. தியோமன் இதோடைய கரெக்டான நேம், தியோமன், மெரினோ தியோமன். இங்கே உள்ள போட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம போட் எடுத்து அப்படியே அந்த இடத்துக்கு போக வேண்டியதுதான். இப்போ நம்ம தனியாக போட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா, தியோமன் தீவுலேயே ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் ஸ்னோர்க்லிங், அப்புறம் ஸ்கூபா டைவிங். இதுதான் வந்து நம்ம இங்கே உள்ள அட்வென்ச்சரில் ஒரு முக்கியமானதாக திகழ்கிறது. ஸோ நம்ம அங்கே ஸ்னோர்க்லிங் தான் வந்து பண்ண போகிறோம். கடல் தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்கும். பவளப்பாறைகளையும் பலவிதமான மீன்களையும் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. துணிவு அஜித் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு போட்டு. நாங்கள் விஜய் ஃபேனுங்க. வில்லு படத்தில் விஜய் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இந்த போட்டில் வரேன். இதில் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயாச்சு. இந்த ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்காக இது, எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற காடுகளில் ட்ரெக்கிங் ஒரு தனி அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான இடங்கள்னு பார்த்திங்கன்னா பாயா கடற்கரை பீச்சும், சலாங் மற்றும் ஜூவாரா அப்படின்ற ஒரு கடற்கரைகள் வந்து இங்கே ரொம்ப அழகாக ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பட்ஜெட் ஹோட்டல் முதல் சொகுசான ரெசார்ட்கள் வரை எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பாயா பீச்சில் நிறைய தங்கும் இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிற இடம் சலாங் பீச். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான பீச் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தியோமன் தீவுலேயே. ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணி அவ்வளோ நீளமாக தெளிவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிற இடம் தண்ணிலாம் பயங்கரமாக தான் இருந்துச்சு, இங்கே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இங்கே ஜெட்டி பக்கத்துலேயே மீன்களை வந்து ரொம்ப க்ளோஸாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயங்காலம் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இங்கே வந்து சியா ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மீன்கள் வந்து ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்கும் அப்படின்றனால சியா ஃபுட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு வந்து நீங்கள் சியா ஃபுட்டே வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஸ்னோர்க்லிங், டைவிங் அதெல்லாம் வந்து இங்கேயும் ஃபேமஸ் தான். இங்கேயும் சொல்லி கொடுக்குறவங்கலாம் வந்து ட்ரைனர்லாம் வச்சு சொல்லி தராங்களாம். அதே மாதிரி சிறிய ரக சுறா மீன்கள், பேபி ஷார்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
பார்க்கலாம். இங்கே நாங்கள் வந்து பார்த்தது அங்கே 1-2 பார்த்தோம், இங்கே வந்து நிறையாவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த சலாங் பீச் வந்து ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதே வந்து நைட்டு டைமில் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் அடுத்தடுத்து நாங்கள் வந்து ஸ்னோர்க்லிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். ஸோ இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த சலாங் தீவை பற்றி அப்போ தெரியாது, இப்போ நான் வீடியோ போடும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் போட்டிருக்கேன், பாருங்கள். யாருமே இல்லாத இந்த பீச் ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஐலாண்டில் இதுதாங்க ரொம்ப அழகே. ஏன்னா நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் அதுதான் சொன்னாங்க. பீச் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த பீச் சத்தத்தை பாருங்களேன், ஏதோ நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வரவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு ஃப்ரீயாக நல்லா காமாக இருக்கணும் அப்படின்றவங்க தான் வருவாங்க போல இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்னோக்லிங் 5 times பண்ணோம். ஸோ நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ பிளான் வந்து இங்கே ஒரு 3 days பிளான் பண்ணது, ஒரு நாள் தான் தங்கியிருக்கோம். இந்தளவுக்கு இந்த அழகை வந்து ரசித்ததே போதும். க்ரௌட் இல்லை போல் இருக்குது, இல்லைனா வந்து நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்குமே ட்ரை பண்ணலாம். சூப்பரான இடம். ஆஸ் ஏ ஃபோட்டோகிராஃபராக என்னுடைய இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே காஸ்ட்டு தான், ஏன்னா அவங்க வந்து விசா கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, அதனால் வந்து சுற்றி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டும் வச்சு வாங்குறாங்க. எப்போ தான் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போகிறது? இந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்காக அந்த ரேட்டு கொடுத்து தான் வேறு வழி இல்லை. 1 day ட்ரிப்லேயே இந்த தியோமன் தீவை நிறையாவே சுற்றி பார்த்து அட்வென்ச்சர் ட்ரிப்பையும் அனுபவிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.